பீகாரில் ஒர்க் அவுட் ஆன நிமோ மேஜிக், தடம் தெரியாமல் போன காங்கிரஸ், தேர்தல் முடிவுகள் சொல்வது என்ன? பீகாரில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு மட்டுமல்ல, வரலாற்றில் எழுதப்படக்கூடிய வெற்றியும் வசமாகி இருக்கிறது பாஜக இடம்பெற்றுள்ள என்டிஏ கூட்டணிக்கு. இதற்கு அடித்தளம் அமைத்த நிதிஷ் மோடி இணைந்த நிமோ மேஜிக் பற்றியும் அதனை களத்தில் சாத்தியப்படுத்திய பெண் சக்தி பற்றியும் சற்றே சுருக்கமாக பார்ப்போம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது. அந்த மாநிலத்தில் மொத்தம் 243 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. முதல் கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் 65.08% வாக்குகளும், இரண்டாம் கட்டமாக 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் 67.13% வாக்குகளும் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக 66.91% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் நவம்பர் 14 காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முன்னிலை நிலவரத்தில் ஸ்கோர் செய்த என்டிஏ கூட்டணி அடுத்தடுத்து டாப் கியரில் எகிரி 200+ தொகுதிகளை வசப்படுத்துகிறது. ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியோ வெறும் 35 இடங்களுக்குள் சுருங்கி இருக்கிறது. மக்கள் தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும். அதே வேளையில் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு, அதிலும் குறிப்பாக காங்கிரசுக்கு மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்திய வாக்காளர்களின் மனநிலையுடன் பொருத்தி பார்த்து பரந்துபட்ட பார்வையில் அலசப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ளது பீகார் தேர்தல் முடிவுகள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பலவும் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும், 140+ என்ற கம்ஃபர்டபிள் தொகுதிகள் வசமாகும் என்று கூறியிருந்தாலும் 200+ என்ற இமாலய வெற்றியை யாரும் கணித்திருக்கவில்லை. இதன் பின்னணியில் நிமோ மேஜிக் இருப்பதாக கணிக்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். நல்லாட்சி நல்குவோம் என்று நிதிஷும், இரட்டை எஞ்சின் அரசே நல்லாட்சிக்கு வித்திடும் என்று கட்டியம் கூறிய மோடியும் இணைந்தே இந்த தேர்தலை வென்றடைத்திருக்கிறார்கள். கூடவே தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் பீகாரில் முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பீகாரில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலா ஒரு பெண்ணுக்கு சுயதொழில் தொடங்க 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இணைந்து சாதனை படைக்கும் பெண்களுக்கு கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதல்வர் நிதிஷ் உறுதியளித்தார். நிமோ மேஜிக்கு இந்த திட்டம் பிரம்மாண்ட உந்து சக்தியானது. அதன் விளைவு பீகார் வாக்குப்பதிவில் பெண் சக்தி பலத்தை காட்டியது. ஆண் வாக்காளர்களை விட 4.3 லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்தனர். முதல் கட்ட வாக்குப்பதிவில் பெண்கள் வாக்கு சதவீதம் 69, இரண்டாம் கட்டத்தில் 74%. நிதிஷ் தனது 20 ஆண்டு கால ஆட்சியில் சைக்கிள் முதல் நிதியுதவி வரை மகளிரை குறிவைத்து நிறைய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி விட்டதே பெண் சக்தியின் பூரண ஆசியை என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்க செய்துள்ளது. பாஜக 2014 மக்களவை தேர்தல் வெற்றி தொட்டே அதன் இலக்காக முன்வைப்பது காங்கிரஸ் முஃப்த் பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம். பாஜகவின் அந்த கனவை மெய்ப்பிக்கும் விதமாக காங்கிரஸ் இல்லாத பீகார் என்று சொல்லும் நிலையில் வெறும் 5 இடங்களை வசப்படுத்தவே தடுமாறி இருக்கிறது அக்கட்சி. எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் தேஜஸ்வியும் ராகுலும் ஜோடி போட்டு நடத்திய பிரம்மாண்ட பேரணி ஏற்படுத்திய தாக்கம் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளின் போதே பிசுபிசுத்து போனது. அதன் பின்னர் ராகுல் காந்தி அத்தனை ஈடுபாடோடு பீகாரில் பிரச்சாரம் செய்தாரே என்பது விவாத பொருள். கூட்டணி ஒற்றுமை நீர்த்து போவதே காங்கிரசுக்கு காலங்காலமாக தோல்வியை தந்து கொண்டிருக்கிறது. அது மக்களவை தேர்தலாகட்டும் இல்லை மாநில தேர்தலாகட்டும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த இமாலய வாக்குப்பதிவு பிரம்மாண்ட முன்னிலை பற்றி காங்கிரஸ் முக்கிய தலைவர் பவன் கேரா கூறுகையில், ஆரம்ப கட்ட முன்னிலை நிலவரம் முதலே பீகாரில் ஞானேஷ்குமார் வெற்றியை காட்டுகிறது. இது பாஜக ஜேடியு கூட்டணிக்கும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கும் இடையேயான போட்டி அல்ல, பீகார் மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையிலான போட்டி. அதில் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முந்தி இருக்கிறார் என்று எஸ்ஐஆர் திருத்தத்தை முன்வைத்து விமர்சனங்களை பதிவு செய்துள்ளார். அதேபோல் சிபிஐ எம்எல் தலைவர் தீபாங்கர் சாட்டர்ஜியும் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் பீகார் வாக்காளர் பட்டியலில் 7.42 கோடி வாக்காளர் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பின்னர் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஊடக குறிப்பில் திடீரென 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ராவாக வந்தது
செய்தது எப்படி என்று வினவியுள்ளார். ஊருக்கெல்லாம் தேர்தல் ஒத்தி வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி இந்த தேர்தலில் தடம் தெரியாமல் போயிருக்கிறது. பீகார் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். அந்த மாற்று நாங்கள் தான் என்றார் PK. ஆனால் பெயருக்கு கூட சோபிக்கவில்லை அவரது உத்திகள். இந்த சூழலில் பீகார் மாநில தேர்தல் இனி அடுத்து வரும் மற்ற மாநில தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்ற விவாதங்கள் எழத் தொடங்கியுள்ளன.